ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜாவர் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். சோளம் ரவா இது கடையில் உங்களுக்கு கிடைக்குங்க. இது நல்லா சலிச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்காவது மினிமம் நம்ம ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம் போட்டு லைட்டாக ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு கொரகொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நெய் போட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோமே அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். லைட்டாக வதக்கிட்டு சோளம் ரவை 1/2 கப் எடுத்துருக்கோம். ஸோ 1 கப் வாட்டர் இப்போ நம்ம சேர்த்துடலாம். ஸோ அதனால் நம்ம 1 கப் அளவு தண்ணி நம்ம சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம், அப்புறம் தேங்காய் துருவியது தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். நம்ம இப்போ நம்ம கொதி வந்ததுக்கப்புறம் சோளம் ரவையை நம்ம இதில் சேர்த்துடலாம். மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும், சிம்லேயே இருக்கட்டுங்க. அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு குக்கரில் அந்த ரவையை மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். ஒரு அரை பங்கு வெந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி போட்டுருங்க. அதாவது 3 டேபிள் ஸ்பூன், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி போட்டுடலாம். போட்டுட்டு கிளறிட்டு மூடி வச்சிடலாம். தட்டை போட்டு சிம்மில் ஒரு விசில் வரைக்கும் குக் ஆகட்டும். குக்கர் மீடியம் டு லோ அந்த ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க. கரெக்டாக ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த உப்புமா, இந்த சோள ரவை உப்புமா. ஹெல்த்தியானது கூட. ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். நார்மல் ரவையோடு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரவை உப்புமா. சாப்பிட்டு பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.